வாழ்க. குருவே சரணம், குருவே துணை. ஞானநந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிக விருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஐகிரிவ முபாஸ்மகே. குரு ஆஸ்ட்ரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு நம்ம குரு ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025. மிதுன ராசிக்கு இதுவரையில 9ஆம் இடத்திலிருந்து கொண்டு தனது பலன்களை தந்த சனி பகவான் 29/3/2025 அன்று 10ஆம் இடத்திற்கு வருகிறார். ராசிக்கு 10ல் சனி பகவான் வருவதால் தொழில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயங்கள் தடை தாமதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு தொழில ஒரு கடினமான குறுக்கீடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வரும். அவமானம் அடைய வேண்டிய சில சந்தர்ப்பங்களும் வரும். ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் தனது 3ஆம் பார்வையை பார்க்கறதுனால முதலீடு சார்ந்த விஷயங்களுக்கு சேதாரங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பொருட்கள் திருட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இதுல வரும். இதுல பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சனி பகவான் தனது 7ஆம் பார்வையா 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால உடல் சோர்வு ஏற்படும், உடல்நல பாதிப்புகள் ஏற்படும். முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க தாயின் உடல்நிலையில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க அதுக்கு செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல கணவன் மனைவியிடையே சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வரலாம். அதனால நீங்க விட்டு கொடுத்து போறது நல்லது உங்களுக்கு. அதே மாதிரி வீட்டின் அமைதி நிலை குலையிற தன்மை ஏற்படும். அதாவது என்னன்னா, வீட்டுல நீங்க சுகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாயிடும். வீட்டுக்கு வெளியே போகும்போது நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு வெளியே போகலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருவீங்க. ஸோ இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மத்திம பலன்களை தந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சனி பகவான் கொடூர பாதிப்புகள்ல இருந்து விடுபட நீங்க புதன்கிழமையில பெருமாள் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முக்கியமா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு புதன்கிழமையில செய்யறது அல்லது சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி தரும்.